அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் நம்முடைய சனாதன தர்மத்தில் வழிபாட்டு முறையில் ஏன் மந்திரங்கள் மற்றும் ஜபங்கள் மற்றும் உருவ காட்சி அமைப்புகள் கடவுள் வழிபாட்டில் வைத்துள்ளார்கள் என்பதற்கான அறிவியல் பூர்வமான காரணங்களை ஆராய்வோம். நமது சப்தம் என்பது மந்திர வடிவத்திலும் மற்றும் உருவம் என்பது காட்சி வடிவிலும் நமக்குள் உள்வாங்கப்படுகிறது. இது நமது டிஎன்ஏ மற்றும் மரபணுக்களை பாதித்து அதன் மூலம் நமக்குள் ஒரு மாற்றத்தை உருவாக்கி நல்ல உயர்ந்த உணர்வுகளை நமக்குள் கொடுக்கிறது. இதற்கான அறிவியல் என்ன என்றது காண்போம். டிஎன்ஏவிற்கும் ஒலிக்கும் இடையிலான உறவு அறிவியல், உயிரியல் மற்றும் ஊக கோட்பாடுகளின் ஒரு கண்கவர் சந்திப்பாக சில அடிப்படையான மற்றும் சில சோதனை ரீதியான பகுதிகளாக இரண்டு விதமாக பிரித்து இதனுடைய அறிவியலை ஆராயலாம். டிஎன்ஏ மற்றும் ஒலி எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளன என்பது அறிவியல் ரீதியாக பார்த்தால் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அதிர்வின் தன்மை உள்ளது. அணு மட்டத்தில் டிஎன்ஏ உட்பட அனைத்தும் அதிர்வுறும் தன்மையுடையது. ஒலியின் அதிர்வு ஒரு ஊடகம் அதாவது காற்று, நீர் ஆகியவற்றின் வழியாக நகரும்போது அது ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி, அதாவது இயந்திர ஆற்றலை உருவாக்குகிறது என்று சொல்கிறார்கள். எனவே கொள்கையளவில் ஒலியில் இருக்கும் அதிலிருந்து வரும் அதிர்வுகள் டிஎன்ஏ உட்பட நமது மூலக்கூறு கட்டமைப்புகளை பாதிக்கும் தன்மை உடையது. அதாவது சவுண்டிலிருந்து வரும் அதிர்வுகள் நம்முடைய டிஎன்ஏ மற்றும் மரபணுக்களை பாதிக்க தன்மை உடையதுன்னு சொல்கிறாங்க. அதாவது தூண்டிவிடும். டிஎன்ஏ ஒத்த அதிர்வுத்தன்மை மற்றும் பாதிப்பு எவ்வாறு உள்ளன என்பதை காண்போம். டிஎன்ஏக்கென அதன் சொந்த அதிர்வெண்கள், அதாவது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி என்பார்கள், அது உள்ளது. அது அதிர்வுறும் இயற்கை அதிர்வெண்கள் என்று சொல்லலாம். சில ஆய்வுகள், எடுத்துக்காட்டாக குவாண்டம் உயிரியல், மின்காந்த அலைகள் அல்லது சில ஒலி அதிர்வெண்கள் டிஎன்ஏ மரபணுக்களை எவ்வாறு மறைக்கிறது அல்லது வெளிப்படுத்துகிறது என்பதை அதன் ஒத்த அதிர்வுத்தன்மையை பொறுத்து இருக்கிறது. எனவே அதற்கேற்ப டிஎன்ஏவில் பாதிப்புகள் உண்டாகின என்று கூறுகின்றன. அதாவது ஒவ்வொரு பொருளும் அதனுடைய நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சியில் வைப்ரேட் ஆகிக்கொண்டே இருக்கிறது. அந்த நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சியில் நம்ம தூண்டிவிடும் போது அதுவும் தூண்டப்பட்டு அதுவும் இயக்கத்திற்கு வரும். இதுதான் நம்ம டிஎன்ஏ லெவலில் மந்திரம் போய் வேலை செய்யுது அப்படின்றத சொல்கிறாங்க. இது எபிஜெனடிக்ஸ் மற்றும் ஒலியல் ஸ்டடி என்னன்றதை கொஞ்சம் பார்த்து அதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். ஒலி டிஎன்ஏ வரிசைகளை நேரடியாக மாற்றாது என்றாலும், அது டிஎன்ஏ ஆர்டர் நேரடியாக மாற்றலனா கூட சில அதிர்வெண்கள் மற்றும் மந்திரங்கள் போன்றவற்றின் மூலம் மன அழுத்தம், ஹார்மோன்கள் மற்றும் உணர்ச்சிகளை பாதிக்கின்றன. இது மரபணு வெளிப்பாட்டை பாதிக்கிறது. இதை பற்றிய படிப்பு தான் எபிஜெனடிக்ஸ் என்று கூறுகிறார்கள். அதாவது நம்ம மரபணு எப்படி வேறுபடுகிறது என்பதை கூறும் படிப்பதை எபிஜெனடிக்ஸ் என்கிறார்கள். அதை சவுண்டு மற்றும் ஒலியின் மூலம் எப்படி வேறுபடுகிறது என்பதை இங்கு கண்டறிந்துள்ளார்கள். எடுத்துக்காட்டாக தியானம் அல்லது அமைதிப்படுத்துவது, இசை போன்றவெல்லாம் நம் உடம்பில் இந்த கார்டோசைக் எனப்படும் கெமிக்கல் ரசாயனத்தை குறைக்கும். இது ஒரு மன அழுத்த ஹார்மோனாகும். இந்த ஹார்மோன் வருவதை குறைக்கிறது. எனவே சில மரபணுக்களை இயக்கலாம் அல்லது இயங்காமல் இருக்கவும் செய்ய இதனால் முடியும். காட்சிகள் மண்டலங்கள் டிஎன்ஏ எவ்வாறு தூண்டலாம் அல்லது பாதிக்கலாம் என்பதை இனி பார்ப்போம். இதை சைமேட்டிக்ஸ் என்ற அறிவியல் முறை கொண்டு பார்ப்போம். இந்த சைமேட்டிக்ஸ் என்பது ஒலியை காட்சிப்படுத்த முடியும் என்கின்ற பற்றி விளக்கும் படிப்பாகும். அதாவது சைமேட்டிக்ஸ் என்பது புலப்படும் ஒலி வடிவங்களை பற்றிய ஆய்வு. அதாவது நம்ம ஒரு சப்தம் கொடுத்தா அதுக்கேற்ப நீரில் ஒரு வடிவமோ, நீங்கள் ஒரு மணல் இருக்க இடத்துல ஒரு டேபிள் வச்சு தட்டினீங்கன்னா அந்த மணல் ஒரு ஷேப்புக்கு ஒரு வடிவம் வருது. இது ஒலியின் மூலம் அந்த பொருளுக்கு ஒரு வடிவம் கிடைக்குது சப்தத்தின் மூலமாக. இதுதான் இதை பற்றிய ஸ்டடி தான் சைமேட்டிக்ஸ் என்றார்கள். அப்போ அந்த மணல் அல்லது நீர் போன்ற ஒரு ஊடகத்தின் வழியாக நீங்கள் ஒலியை கடக்கும் போது அது பல்வேறு வடிவங்களை உருவாக்குகிறது. அது பெரும்பாலும் மண்டலங்கள், எந்திரங்கள் அல்லது உயிர் வடிவங்களை போன்று இருக்கின்றன. அதாவது நமது சமயத்தில் உருவாக்கிய மண்டலங்கள், எந்திரங்கள் இது போன்ற வடிவங்களை நீங்கள் சத்தம் கொடுக்கும்போது நீரோ அல்லது மண்ணோ அந்த வடிவத்தில் மாறுகிறது என்று சொல்கிறார்கள். எனவே தான் இந்த புனித வடிவங்களாகிய மண்டலங்கள்
நமது டிஎன்ஏவை ஊக்குவிக்க உள்ள தொடர்பு இருக்கிறது என்பதை அறிந்து நமது முன்னோர்கள் இதை மண்டலங்களை நமது பூஜையில் வழிபடும் முறையாக வைத்துள்ளார்கள். இந்த புனித வடிவில் காணப்படும் மண்டல வடிவங்கள் நமது நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சி பின்பற்றுகிறது. எனவே அதை காணும் பொழுது நமது டிஎன்ஏவும் அதனால் பாதிப்புக்கு உள்ளாகி அந்த அதிர்வுடன் ஒத்த டிஎன்ஏவுடன் நமக்கு தொடர்பை உண்டாக்கி அதற்கேற்ப நமது உணர்வுநிலையை உயர்த்துகிறது. இதனால் நமது மரபணு, மனம் மற்றும் உணர்ச்சிகள் ஆகியவற்றில் தாக்கத்தை உண்டாக்கி அதற்கேற்ப மனப்பகுதிகளை தூண்டுகின்றன. இதனால் சில காட்சி சின்னங்கள், குறிப்பாக பழங்கால சின்னங்கள், உடலின் இயற்கையான அதிர்வெண்களுடன் எதிரொலிப்பதாகவும் மன உணர்ச்சி மற்றும் சூழ்நிலைகளை பாதிக்கக்கூடிய என்று நம்பப்படுகிறது. இந்த அறிவியல் தான் நமது மண்டல வழிபாட்டின் மூலம் நமக்கு முன்னோர்கள் வடிவமைத்து கொடுத்துள்ளார்கள். இதை இன்னும் மேலாக விரிவாக காணலாம். இந்த மரபணுக்கள் நமக்குள் எவ்வாறு இந்த ஒளி, அதாவது வெளிச்சம், ஒளி, சப்தம் இதன் மூலம் செயல்படுத்தல் வருகிறது என்பதை ஆராயவும். சில ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஆன்மீக மரபுகள் குறிப்பிட்ட காட்சிகளை எடுத்துக்காட்டல மண்டலங்கள், எந்திரங்கள் போன்றவை ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்கள் அது மந்திரங்களுடன் தொடர்புடையது. நாம் உதாரணமாக ஓம் என்பது 528 ஃப்ரீக்குவன்சி உடன் இருக்கிறது. நாம் அதை உச்சரிக்கும் போது அவை நம்முள் அணுக்கள் அளவில் ஒரு இணைப்பை உருவாக்கிறது, ஒரு தாக்கத்தை உருவாக்குகிறது. இதனால் நமது செல்லுலார் அளவில் நல்லிணக்கத்தை கொண்டு வருகின்றன, நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துகின்றன. மேலும் புதிய செல்கள் உருவாகும் மற்றும் நல்ல முறையில் நீட்சி பெறவும் டிஎன்ஏவை பழுது பார்க்கும் வேலையும் இவைகள் செய்கின்றன. இதை பற்றி அறிவியல் கூறுகையில் ஒளி அல்லது காட்சிகள் டிஎன்ஏவை செயல்படுத்த அல்லது மாற்றியமைக்க செய்ய முடியும் என்பதை அறிவியலும் ஓரளவு நிரூபிக்க முயற்சிக்கிறது. இருப்பினும் இதில் ஆர்வம் அதிகரித்து வருகிறது. இதில் ஒளி சிகிச்சை, பைனரல் பீட்ஸ், செல்கள் மின்காந்த புல விளைவுகள், குவாண்டவியல் போன்றவற்றின் மூலம் சில அதிர்வெண்களை உண்டாக்கி டிஎன்ஏவை சரி செய்யும் முயற்சிகள் நடைபெற்று கொண்டு வருகின்றன. இதை பிரபலமாக டிஎன்ஏ பழுது பார்க்கும் அதிர்வெண் என்று அழைக்கிறார்கள். இந்த அதிர்வெண்களை கொண்டு நம்ம உடலில் செலுத்தும் போது அது நம்முடைய டிஎன்ஏவை சரி செய்கிறது என்று அறிவியல் பூர்வமாகவும் முயற்சித்து அதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆனால் அவை இன்னும் சோதனைகள் குறிப்பிட்ட அளவில் தான் உள்ளது. எனவே இதில் சுருக்கமாக நாம் காண வேண்டும் என்றால், டிஎன்ஏவை பழுது பார்க்க நமது சப்தம் மற்றும் ஒளியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணுள்ள ஒளியை கொண்டு சரி செய்யலாம் என்பதை காண முடிகிறது. சுருக்கமாக சொன்னால், டிஎன்ஏ இயற்கையிலேயே அதிரும் தன்மை உடையது. ஒளி மற்றும் காட்சிகள் அதன் அதிர்வு நமது உயிரியல் நிகழ்வில் பாதிப்புகளை உண்டாக்கி இந்த அதிர்வு மூலம் உண்டாக்கிய பாதிப்புகள் அதனால் நமது நரம்பியல் மற்றும் வேதியியல் பாதைகள் மூலம் உயிரியல் செயல்முறைகளை பாதிப்புகளை உண்டாக்கி தூண்டிவிட்டு நமது செயல்திறனை மேம்படுத்துகிறது. ஒளி வழியாக நேரடியாக டிஎன்ஏ செயல்படுத்துதல் என்னும் முழுமையாக அறிவியலால் நிரூபிக்கப்படும் என்றாலும் ஒளி, காட்சிகள் மற்றும் அதன் தாக்கம் பண்டைய மரபுகளைப் போல நமது உணர்ச்சி மற்றும் அறிவியல் மாற்றங்கள் கொண்டு வருகின்றன என்பதை நமது அனுபவத்தின் மூலம் அறிய முடிகிறது. எனவே நம் முன்னோர்கள் கூறிய சரியா, கிரியா, யோக மற்றும் ஞான பாதைகள் பின்பற்றி நமது மனமைப்புக்கு ஏற்ப இறைவனை நம்முள் உணரும் முறைகளை கொடுத்துள்ளார்கள். இதுவே உயிரின் அறிவியல் எனலாம். எனவே இந்த மந்திரம், அதாவது ஜபங்கள் மற்றும் காட்சிகள், உருவ வழிபாடு, இவை இரண்டும் நம்முடைய மூலக்கூறுகளை சென்று தாக்கி அதற்கு ஏற்ப நம்ம காணும் காட்சிகளுக்கு ஏற்ப சொல்லும் மந்திரங்களுக்கு ஏற்ப நம்ம மரபணுக்களில் ஒரு தாக்கத்தை உருவாக்கி அதன் அதிர்வெண்களில் ஒரு தாக்கத்தை உருவாக்கி அதன் அதிரும் தன்மைக்கேற்ப நம் மந்திரங்கள் சொல்லும் போது அதற்கேற்ப உள்ள டிஎன்ஏ லெவல் தொடர்பு கொண்டு அந்த டிஎன்ஏ லெவல் அடுக்களை தொடர்பு கொண்டு நமது உணர்வுகளில் மேம்பட்டு இயங்கி நம்முடைய மூளையும் அதற்கேற்ப நல்ல பரிணாமத்தில் நம்ம உணர்வை கிரகிக்கும் தன்மை பெற்று நலனில் விளங்க இந்த ஒளி மற்றும் ஒளி இரண்டு நமக்கு உறுதுணை புரிகிறது என்பதை நமது முன்னோர்கள் அறிந்து அதன் மூலம் இதை நமது வழிபாட்டு முறையில் வைத்துள்ளார் என்பதை நாம் அறிய முடிகிறது. எனவே நம் முன்னோர்கள் வைத்த ஒவ்வொரு முறையும் சனாதன தர்மத்தில் சயின்டிஃபிக்காக மிகவும் அழகாக உள்ளது. அதை இன்றைய சயின்ஸோடு நாம் பொருத்தி பார்க்கும்போது அதன் அறிவில் உண்மை நமக்கு விளங்கும். எனவே நமது முன்னோர்கள் சொல்ல வழிமுறைகள் எல்லாம் ஒரு நல்ல வழிமுறை, அதை பின்பற்றி வந்தால் நன்றாக இருக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.